சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் எவ்வளவோ முயற்சிகளையும் நாம் போடுகிறோம். ஆனால் எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி இல்லையே. யாரை போய் கேட்பது, என்ன விஷயத்தை போய் பார்ப்பது? செய்யாத விஷயங்கள் கிடையாது. வாழ்க்கையில் ஒவ்வொரு நபரும் சொல்லும் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டேதான் இருக்கிறேன். என்னதான் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்பதே தெரியவில்லையே என்று கலங்கிக் கொண்டு இருக்கும் என்னுடைய பிள்ளையிடம்தான் நான் பேச வந்துள்ளேன். என்னுடைய தங்கமான பிள்ளையே, இந்த சாயை உனக்கு எந்த அளவு பிடிக்கும் சொல் பார்க்கலாம். சொல்லவே முடியாதே சாயி, எனக்கு உங்களை அவ்வளவு பிடிக்குமே என்று நீ சொல்வாய். ஆனாலும் உன் மனதில் சில வருத்தங்கள் என் மீது இருக்கத்தான் செய்கிறது. நான் கேட்ட விஷயங்களை உடனே தருவது கிடையாது. கால தாமதம் ஆக்குகிறீர்கள். எப்பொழுதும் என்னுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளாமல் மற்றவர்கள் தான் கஷ்டப்படுத்துகிறார்கள் என்றால் நீங்களும் சேர்ந்து கஷ்டப்படுத்துகிறீர்கள் என்ற சிறு மன வருத்தமும் உனக்குள் இருக்கிறது. ஆனால் நானோ இல்லை, மற்றவர்களோ உன்னிடம் கேட்கும் பொழுது என்னை எவ்வளவு பிடிக்கும், சாயை எவ்வளவு பிடிக்கும் என்று கேட்டால் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு பிடிக்கும் என்கின்றார். தங்கமான பிள்ளையே, என்னை எந்த அளவு பிடிக்குமோ அதே அளவு நீ செய்யும் விஷயத்தின் மீதும் அன்பை வை. அது மட்டுமல்லாமல் உனக்கு நான் எவ்வளவு சோதனைகளை கொடுத்தாலும் நீ எனக்கு திரும்ப கொடுப்பது எதை கொடுக்கிறாய்? அன்பை தான் கொடுக்கிறாய். அதே அன்பை உன்னுடைய விஷயம் எவ்வளவு சோதனை கொடுத்தாலும் அதன் மீது அன்பை மட்டும் வை. நிச்சயமாக உன்னுடைய வேலை உன்னை ஒரு நாளும் உன்னை ஏமாற்றாது. எவ்வளவுதான் செய்கிறேன், ஆனால் திரும்ப எதுவுமே நல்ல விஷயம் நடக்கவே இல்லையே வாழ்க்கையில் என்று புலம்பாதே. நீ புலம்ப புலம்ப உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே என் மீது எந்த அளவுக்கு நீ அன்பையும் மரியாதையும் வைத்திருக்கிறாயோ அதே போலவே உன்னுடைய செயல்கள் மீதும் நீ அன்பையும் மரியாதையும் வை. எவ்வளவுதான் உன்னுடைய மனதை கஷ்டப்படுத்துவது போல ஏற்ற இறக்கங்களோடு உன் வாழ்க்கையில் இருந்தாலும் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ கவலைப்படக்கூடாது. அன்போடும் மரியாதையோடும் எல்லா விஷயத்தையும் செய். சில சமயம் நீ அன்பான ஒரு உறவுக்கு ஒரு விஷயத்தை செய்தால் கூட அது உனக்கு என்னத்தை தரும்? திரும்ப நீயே சொல் பார்க்கலாம். கெட்ட விஷயத்தையே தந்தாலும் நீ என்ன செய்வாய்? திரும்பவும் அவன் ஒரு ஆபத்தில் இருக்கிறான் என்று தெரிந்தவுடன் ஓடி போய் அவனை காப்பாற்றுவாய். அவனிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க மாட்டாய். அது போன்ற ஒரு மனம் கொண்ட நீ உன் வாழ்க்கையில் ஒரு தொழிலை செய்கிறாய், ஒரு விஷயத்தில் முதலீடை போடுகிறாய், ஒரு விஷயத்தில் நீ எல்லா முயற்சிகளையும் போடுகிறாய், அதற்கு தோல்வியை கொடுக்கிறது என்றால் நிச்சயமாகவே அந்த விஷயத்தை விட்டுவிடாதே, தொடர்ந்து செய். ஒரு காலகட்டத்தில் அந்த விஷயம் உனக்கு பிடித்தது போல மாறும். ஏனென்றால் நீ பிடித்த ஒரு வேலையை தான் செய்கிறாய். அந்த விஷயத்தில்தான் உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. அதே விஷயம் உனக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும். எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, சிலர் சொல்வார்கள், தெரியாத வேலையில் இறங்காதே, தெரிந்த வேலையில் இறங்கு என்று சொல்வார்கள். ஒரு நபர் தெரிந்த வேலையில் இறங்கினாலும் தெரியாத வேலையில் இறங்கினாலும் அவனுக்கு முதலில் கிடைப்பது சறுக்கலாகத்தான் இருக்கும். அவன் அதையும் தாண்டி வரும்பொழுதுதான் அவனுக்கு வெற்றி கிடைக்கும். எடுத்த உடனேயே ஒருவனுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் அது நிச்சயமாக அது ஒரு கோடியில் ஒருவருக்காகத்தான் இருக்கும். ஆனால் முக்காவாசி 99% அவனுக்கு ஒரு விஷயம் தெரிந்தாலும் சரி, தெரியாவிட்டாலும் சரி, ஒரு தொழிலில் இறங்கும் பொழுது அவன் சிறு சறுக்களை சந்திக்கத்தான் செய்வான். அதற்கு பிறகுதான் அவன் முன்னேற்றத்தை பார்ப்பான். புரிகிறதா? தேவையில்லாமல் ஒரு தொழிலில் இறங்கிவிட்டு அதை நினைத்து கொண்டு குழம்புவதை விட்டுவிட்டு ஒரு விஷயத்தை நீ செய்ய போகிறாய், இல்லை செய்து கொண்டு இருக்கிறாய் என்றால் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதன் மீது நம்பிக்கை வையுங்கள். உதாரணத்திற்குத்தான் நான் என்னையே சொன்னேனே, உங்களுடைய வாழ்க்கையில் நான் எவ்வளவுதான் உங்களுக்கு போராட்டத்தை கொடுத்தாலும் சாய், நான் உங்களை விட்டு நகர மாட்டேன். நீங்கள் தான் எனக்கு எல்லாம். கஷ்டம் கொடுத்தாலும் நீங்கள் தான், சந்தோஷம் கொடுத்தாலும் நீங்கள் தான் என்று எப்படி உறுதியாக எல்லா நேரமும் எப்படி தெளிவான மனதோடு இருக்கிறாயோ அதே போல உறுதியாக மனம் தெளிவாக இரு. நிச்சயமாக நல்லதே உன் வாழ்க்கையில் நான் செய்வேன். கோடான கோடி நன்றிகள் சொல்வாய். இதற்கு முன்பெல்லாம் நிறைய விஷயங்களை நீ இழந்து வாழ்க்கையா இது என்று நீயே வெறுத்து பார்க்கும் அளவுக்கு
நிறைய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்துவிட்டது. ஆனால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீயே பார்த்து வியக்கும் வகையில் நிறைய விஷயங்கள் நடக்கும். நான் சொல்லும் பொழுதே உன்னுடைய மனதில் ஏகப்பட்ட இன்பங்கள். சாய் சொல்வது போல மட்டும் நடந்துவிட்டது என்றால் எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். நானோ வானத்திற்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பித்து விடுவேன், சந்தோஷமாக இருந்து விடுவேன் என்று உன் மனம் இப்பொழுது சொல்வதை நான் நன்றாகவே உணர்வேன். ஏனென்றால் அவ்வளவு துன்பங்களை நீ சந்தித்திருக்கிறாய். தங்கமான பிள்ளையே, காலம் உன்னை சோதித்தாலும் நிச்சயமாக இந்த சாய் உன்னை சோதிக்காமல் கரை சேர்ப்பேன். உன்னுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் போராட்டத்திலும் வெற்றியிலும் இந்த சாய் இருக்கிறேன் முழுமையாக. நீ தோல்வியை சந்திக்கும் பொழுது உன்னை தட்டி கொடுத்து இன்னும் முன்னேறு என்று சொல்ல உன் மனமாக நான் இருக்கிறேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நன்றாக புரிந்து கொள். நான் என்ன செய்கிறேன், ஏது செய்கிறேன், இப்பொழுது ஒரு வாழ்க்கையில் உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தால் அது எதற்காக கொடுக்கிறேன் என்பதை புரிந்து கொள். தேவையில்லாமல் தவறாக எந்த ஒரு விஷயத்தையும் நீ யோசிக்காதே. நிச்சயமாக நீ துளைத்த பணங்களும் சரி, நீ எதை கேட்டாலும் சரி, இந்த சாய் தருவேன். இந்த சாயை நீ ஒவ்வொரு முறையும் வெளியில் போகும் பொழுதும் சரி, இல்லை என்னுடைய ஆலயத்திற்கு நீ வரும் பொழுதும் சரி, என்னை பார்க்கும் பொழுது உனக்கு என்ன தோன்றும் சொல் பார்க்கலாம்? நம்பிக்கை வரும் அல்லவா? அதாவது என்னை பார்க்கும் பொழுது அது வரைக்கும் பார்ப்பதற்கு முன்பெல்லாம் என்னடா இப்படி ஆகிவிட்டது, என்னடா இப்படி இருக்கிறது வாழ்க்கை என்று தோன்றும். அதுவே நீ ஒரு வேலையாக போய்கொண்டு இருக்கும் பொழுதோ, இல்லை திடீரென்று என்னுடைய படத்தை உன் முன் நீ பார்க்கும் பொழுதோ, அது வரைக்கும் நீ புலம்பிய புலம்பல் எல்லாமே மறந்து நிச்சயம் நம் போகும் வேலை நல்லபடியாக வெற்றியாகிவிடும். நல்லபடியாக வெற்றியை சந்தித்து விடுவோம். போகும் காரியம் மிகப்பெரிய ஒரு நல்லதை சந்திக்கும் என்று உனக்குள்ளே ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை வரும், ஒரு நம்பிக்கை வரும் அல்லவா? என்னை பார்க்கும் பொழுது உனக்கு அவ்வளவு இன்பம். அதாவது ஒரு படத்தில் பார்க்கும் பொழுதே அவ்வளவு இன்பம் என்றால் நேரில் பார்த்தால் எவ்வளவு இன்பம் படுவாய். சீக்கிரத்தில் எல்லா லீலைகளையும் நான் உனக்காக நிகழ்த்துகிறேன். இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் இதுவரைக்கும் உன்னை கனவில் கூட வந்து சந்தித்தது கிடையாது. ஆனால் உன்னுடைய இன்று இரவு உன்னுடைய வாழ்க்கையில் முதல் முறையாக உன் கனவில் வந்து நான் சந்திக்கப் போகிறேன். என்னுடைய பிள்ளையாக இருக்கும் உன்னை நான் ஒருபொழுதும் ஏமாற்றக்கூடாது என்பதற்காக நிச்சயமாக ஒரு நல்லதை செய்ய வேண்டும் என்ற முடிவோடு நான் வந்திருக்கிறேன். இனிமேல் தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டங்களும் இன்பமாக மாறப்போகிறது. சீரும் சிறப்புமாக உன் வாழ்வில் நீ எதை நோக்கி ஓடுகிறாயோ அந்த அனைத்து ஓட்டத்திலும் ஒரு வெற்றியை நான் உனக்கு தரப்போகிறேன். தங்கமான பிள்ளைக்கு இனி எல்லாமே வெற்றி 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 மட்டும்தான். என்னுடைய பிள்ளையாக இருக்கும் உனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள். என்னுடைய தங்கமான பிள்ளையே, 1000 ஆசைகள் 1000 கனவுகளோடு நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு நிறைய ஆசைகள் இருக்கிறது. இந்த விஷயத்தில் வெற்றியடைய வேண்டும், அந்த விஷயத்தில் வெற்றியடைய வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு ஆசைகள் நிறைய இருக்கிறது. அது எல்லாம் நடக்காத பொழுதுதானே உனக்கு கவலை வருகிறது, வெறுப்பு வருகிறது. ஆனால் இதற்கு மேல் நீ செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த சாயாகிய நான் துணை இருந்து உனக்கான பல வழிகளை காமித்து உனக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் ஒன்று விடாமல் உனக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் இந்த சாயாகிய நான் காமித்து உனக்கு நல்வழி நடத்துவேன். நீ எந்தளவு உன் வாழ்க்கையில் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருக்கிறாயோ அந்தளவு உன் வாழ்வில் நீ மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை நீ காண்பாய்.